ஷாட்டா. ஹலோ, யாரு? நான் மாதிரி சொல்லாத சார், உங்க வாட்ச்மேன் சார். வாங்க சார் வாங்க. உங்க அப்பாவுக்கு யார் திருடான்னு கேட்டீங்களே, அவன் இங்க தான் சார் விளையாடிட்டு இருக்கான். எங்க? அதோ அவங்க கழுத்துல கர்ச்சீப் கட்டிட்டு விளையாடிட்டு இருக்கான் பாருங்க, அந்த பையன் தான். எல்லாரும் பின்னாடி போங்க, போங்க பின்னாடி போங்கடா. இவனை செக் பண்ணணும். போங்க, மாவா காணோம். எல்லாரும் பின்னாடி போங்கடா. நீ மாணிக் சந்த் கீழே கிடைச்சது என்கிட்ட கொடுத்தவனாச்சே, இப்போ உனக்கு மாவாவும் கீழே கிடைச்சிருக்காங்க. என்னடா இது? சொல்லு, என்ன இது? மாவா பிசினஸ்யா? மாவா பிசினஸ் பண்றீங்களா? சொல்லுடா, சொல்லுங்கடா. இந்த மாவை போட்டு மூஞ்சிலே துப்புறான் பாரு. எப்படி? எப்படியா? இப்படி எங்க போச்சு? எங்கடா வச்ச? எங்கடா வச்ச? வாய் நம்ம வந்து ரசிகர் குடுறா. குடுறா குடுறா. ஐயோ, இரு இரு இரு. மாவா பிசினஸ் நீ சாப்பிடுற மாவா கடை ஓனர்ரா நானு. அந்த மாவா எனக்கு வேணும். மாவை திருடுனது யாருன்னு திருடுனுக்கல்ல, அது நான் தான். பேசினுக்கிற கேப்ல உன் கண்ணு புல்லட்டை கூட திருட்டிட்டேன் பாரு, கைதுதான் இருக்கு. போதுமா? நீ சாப்பிடுற மாவுல ஜர்தாவே கிடையாது. என்று அப்படி கிடையாது, ஜர்தா அதிகம், சுருன்னு ஏறும். போட்டுக்கோ. உன்கிட்ட மாவை எப்படி வாங்கணும்னு தெரியும். பாடே, நான் இன்னும் உங்க ஏரியா வாட்ச்மேன் நினைச்சியா? அவன் பார்த்து யார் திருடான்னு சொல்லட்டுமா? சொல்லட்டுமா? நான் இல்ல. வர வர தம்பாகுலம் போட ஆரம்பிச்சிட்டியாமே. பொட்டி கடையில போட்டு வாங்கி தட்டி தட்டி சாப்பிடுறியாமே. சுண்ணாம்புலாம் அதிகமா போடுறியாமே. 48,000 ரூபாய் பில் ஆயிடுச்சாமே. கடைக்காரன் உன்னை கேட்டுதானாமே. மூஞ்சில பிளேடு போடுவேன்னு சொல்றானாமே. என்ன நானும் போடட்டா வந்து? மாவாவை என்னதான் மாணிக் சந்த்